கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமருத்துவதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கை 18வது அதிகாரம் 10வது வசனம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பவுலை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் என்று. அன்பானவர்களே, பயப்படாதே என்று பவுலுக்கு மேல் இருக்கிறதான வசனத்தில் சொல்லுகிறார். ஒரு வார்த்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார், நான் உன்னுடனே தான் இருக்கிறேங்கிறார். அப்போ நான் உன்னோடு இருக்கிற போது ஒருத்தனும் என்ன செய்ய முடியாது, தீங்கு செய்யும்படி, உனக்கு கெடுதி செய்யும்படி, உன்னை அழிக்கும்படி கை போடுவதே இல்லைங்கிறாரு. ஏன் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை அப்படின்னா, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, இன்னும் என்னை பற்றி நீ அறிவிக்க வேண்டிய ஒரு ஊழியம் உனக்கு இருக்குது, அந்த திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் உன்னை யாரும் கை போட்டு அழிக்க முடியாது என்று வார்த்தை வருகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு சில சிக்கல்கள் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்தான ஒரு கேள்விகள் இருக்கலாம், எத்தனையோ விதங்களில் நெருக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பதில் தெரியாமல் விழித்து கொண்டிருக்கலாம். இதையெல்லாம் பார்க்குற போது என் எதிர்காலம் இருண்டு போயிருமோ, அவ்வளவுதானா, முடிஞ்சு வச்சா என்று உங்கள் கண்களுக்கு முன்பாக காட்சிகள் தோன்றும், உங்கள் மனதுக்குள்ளே அந்த எண்ணங்கள் உதிக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற உங்களுக்கான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, சகோதரா சகோதரியே, நீ பயப்படாத. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உனக்குள்ளே தான் வாழ்கிறேன். ஏன் உனக்குள்ளே இருந்து நான் இனி வரக்கூடியதான நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அதனால் ஒருவனும் ஓ மேலே கை போடுவதில்லை. அதாவது இன்றைக்கு நீங்கள் காண்கிற அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த எதிர்ப்புகள், அந்த நெருக்கடிகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. மாறாக கர்த்தரின் திட்டம்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமே ஒழிய, இந்த வியாதியில் நீங்கள் மரிப்பதில்லை, இந்த போராட்டத்தில் நீங்கள் தோற்று போவதில்லை, நீங்கள் எழும்புவீர்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த திட்டமும் நோக்கமும் இனிமேல் நிறைவேறப் போகிறது. அதுவரை உங்களை அசைக்க முடியாது. பயப்படாதீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் பயங்கரமாக இருக்கிறது. அது வரைக்கும் எந்த சத்துருவும், எந்த வியாதி பலவீனமும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, நீங்கள் கூடவே இருந்து எங்களை பாதுகாக்கிறீ, அதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் இந்த குறிப்பிட்ட வார்த்தையினுடைய வெளிச்சம் அவங்களுக்கு உண்டாகட்டும், மகிழ்ச்சியாய் வாழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.